இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு ஸ்டாக்கை பை பண்றீங்க, அதுவும் வருஷக்கணக்கா லாங் டர்ம்க்கு நீங்க அதை மறந்துறீங்க. அண்ட் எதுவும் செய்யாமலே அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. லைக் எப்படி ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் கொடுக்குமோ, அண்ட் ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கமும் கொடுக்குது. லைக் எக்ஸாம்பிளுக்கு இங்க பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட ஸ்டாக் 15 வருஷத்துக்கு முன்னாடி 271 ரூபீஸ் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு இதோட ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 40,000 ரூபீஸ்க்கு மேல இருக்கு. அதாவது நீங்க இதுல வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 1.7 crore ரூபீஸ் ஆயிருக்கும் வெறும் 15 வருஷத்துக்குள்ள. சோ இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோல ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லாங் டர்ம் இன்வெஸ்டிங் குறித்து யூடியூப்ல வீடியோ சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ அப்புறம் நோட்டீஸ் பண்ண சில யூடியூபர்ஸ் ஆல்பா அண்ட் பீட்டா கான்செப்டை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஆல்பா அண்ட் பீட்டா மாதிரியான கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இது கூடவே டம்போ வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கத்துக்க போறீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் அதுவும் எல்லாமே ரொம்பவே சிம்பிள் லாங்குவேஜ்ல தெரிஞ்சுக்க போறீங்க, ஒரு 10 வயசு குழந்தைக்கு புரியுற மாதிரி. சோ வாங்க ஆரம்பிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் முதல்ல இந்த ஆல்பா அண்ட் பீட்டா ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்கலாம். ஏன்னா யாரெல்லாம் MBA ஃபைனான்ஸ் படிச்சிட்டு இருக்காங்களோ இல்ல சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஃபைனல் இயர்ல இருக்காங்களோ, சோ இவங்களுக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுக்கு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கப்படுது. சோ முதல்ல பார்க்கலாம் இந்த ஃபைனான்ஸ் உலகத்துல இந்த ஆல்பானா என்னன்னு. ஏன்னா எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்களோ பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, சோ எப்பலாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணணுமோ, இல்லனா இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல மக்களோட மூட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்ப நம்ம எப்பவுமே இண்டெக்ஸை செக் பண்ணுவோம். அதாவது சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை. லைக் அப்படி இன்னைக்கு சென்செக்ஸ் கிரீன்ல இருந்துச்சுன்னா அப்ப இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அண்ட் கடந்த 6 மாசத்துல சென்செக்ஸ் 11% பாத்தீங்கன்னா கீழ போயிருக்கு. சோ அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா மார்க்கெட் சரியா இல்லன்னு. சோ இதுல இருந்தே தெரியுது நம்ம எப்பவுமே சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை முழு மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ண யூஸ் பண்றோம். சோ இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட இண்டெக்ஸ் நமக்கு ஒரு பெஞ்ச் மார்க் ஆயிருது. அதாவது அப்படி நீங்க எதனா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு நிஃப்டியோட ரிட்டர்ன் இங்கே கிடைச்சிரும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா முயற்சியும் போடாம. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம் எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் மூலமா. அதுவே நீங்க வேற எதனா மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல சொந்தமா நீங்களே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அண்ட் உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறீங்கன்னா அப்ப உங்களுடைய டார்கெட் என்ன இருக்கணும்னா இதோட ரிட்டர்ன் இந்த நிஃப்டி இண்டெக்ஸை விட அதிகமாக இருக்கணும். அதர்வைஸ் சொந்தமா இப்படி மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டை தேடி இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சோ நினைச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிருக்கீங்க அண்ட் உங்க போர்ட்ஃபோலியோல வெறும் அந்த ஒரு ஸ்டாக் மட்டும் இருக்கு. அண்ட் நீங்க அதுல 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் அந்த 2 வருஷத்துல நிஃப்டி இண்டெக்ஸ் 25% மேல போயிருக்கு. அண்ட் உங்களோட ஸ்டாக் வந்து 28% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ இந்த ஸ்டாக் வந்து இண்டெக்ஸை விட 3% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த ரிட்டர்னை தான் நம்ம ஆல்பான்னு சொல்லுவோம். பட் அதுவே வேற ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து வெறும் 20% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அண்ட் இண்டெக்ஸ் வந்து 25% கான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆல்பா நெகட்டிவ்ல இருக்கும், தட் இஸ் -5% இருக்கும். சோ பேசிக்கலி இண்டெக்ஸை விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்குதோ அத ஆல்பான்னு சொல்லுவோம். சோ இப்போ முதல் விஷயம் நமக்கு இங்க புரியுது என்னன்னா இந்த ஆல்பா எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வருது பீட்டா. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆல்பா பீட்டா கான்செப்ட்லாம் பார்த்து ஸ்டாக் எடுத்துக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி சரியான ஸ்டாக் பிக் பண்றதுக்கு டைம் இல்ல நினைச்சீங்கன்னா அப்ப உங்கள மாதிரி ஆட்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட கவர்மெண்ட் வந்து 12 லட்சம் ரூபாய் இன்கம் வரைக்கும் டாக்ஸ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. இதனால என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா இந்த டாக்ஸ் கன்செஷன் கிடைச்ச காரணத்தினால் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை செலவு பண்ணுவாங்களா டாக்ஸ் கட்டாம மிச்சம் பண்ணத. அண்ட் இன்னொரு ரிப்போர்ட்டுக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா 2030க்குள்ள இந்தியா வந்து